கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சத்துருக்களை நான் உங்களிடத்தில் வந்து சமாதானம் ஆக வைப்பேன். யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் உங்கள் பட்சத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ தொந்தரவு எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் சும்மா இருந்தால் கூட என்னை தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்னை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னை குறித்து கேவலமாக அவமானமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் செய்யாததை செய்ததாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து நான் சமாதானம் ஆகும்படி செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகையினால கலங்காதுங்க. சீக்கிரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க உங்கள் பட்சமாக வரப்போகிறார்கள். உங்கள் பட்சமாக அவர்களை கொண்டு வருவது கர்த்தருடைய வேலை. அவர் தான் சொல்கிறார், நான் அந்த காரியத்தை செய்வேன். ஏன் நீங்கள் கலங்குறீங்க? ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? ஏன் வேதனையோடு கூட இருக்கிறீங்க? நான் உங்கள் சத்துருக்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சமாதானம் ஆகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருக்கள் உங்கள் பட்சமாக வந்து சமாதானம் ஆக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். நம்முடைய பேச்சு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய நடக்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். எல்லாவற்றிலையும் நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வோம் என்றால், எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் போய் கர்த்தர் பேசுவார். என் மகனோடு கூட போய் சமாதானமாகுங்கள், என் மகனோடு கூட போய் ஒப்புரவாகுங்கள் என்று கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்காக நமக்காக செய்வார். நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால் எல்லா சத்துருக்களும் நம்ம கூட வந்து சமாதானம் ஆயிடுவாங்க. நமக்கு சத்துருக்களே இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். இன்றைக்கி நமக்கு சத்துருக்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யலைன்னு அப்படின்னா தான் சத்துருக்கள் பெருகுவார்கள். சத்துருக்களை ஆண்டவர் அனுமதிப்பார். நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வோம் என்றால் ஒரு சத்துருக்களும் நமக்கு விரோதமாக வர மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் தெளிவாக சொல்கிறார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்வார். நம்ம வழி மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துட்டால் போதும், வேத வசனத்தின்படி நடந்துட்டால் போதும், சத்துருக்களே இருக்க மாட்டார்கள். சத்துருக்களை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். யார் நமக்கு விரோதமாக எழும்புனாலும் உடனே அவங்களோடு கூட பேசி அவங்கள சந்தித்து நம்ம பட்சமாக ஆண்டவர் திருப்பி விட்டுருவார். ஏன்னா வசனம் அப்போ தான் நிறைவேறும். நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்துக்கிட்டே இருக்கிற பொழுது சத்துருக்கள் பெருகுனா அந்த வசனம் பொய்யாயிரும். வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. நமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புகிறாங்க அப்படின்னா நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்று அர்த்தம். ஆகையினால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய சத்துருக்கள் உங்களிடத்தில் சமாதானம் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க. எது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்பதை நிதானித்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால்
எல்லா சத்துருக்களும் உங்களிடத்தில் வருவார்கள். இந்த காரியத்தை தேவன் செய்வார். நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்காக தேவன் அனைத்து காரியத்தையும் செய்து முடிப்பார். ஐயோ, அவங்க அப்படி வந்துட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இப்படிலாம் எழும்புறாங்களேன்னு நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. இன்றைக்கி மனம் திரும்புங்க, இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிங்க. தேவன் உங்களுக்காக இறங்கி யுத்தங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாக இறங்கி பேசுவார். எல்லாரையும் சமாதானமாகும்படி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் எங்களிடத்தில் வந்து சமாதானம் ஆவார்கள் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். நாங்கள் பிரியமான வார்த்தைகளை பேச, பிரியமான பார்வை பார்க்க, பிரியமான நடக்கை நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே சமாதானம் ஆகும்படி நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.